இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சோலே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் ஆண்டவர் உடல் சார்ந்த மனம் சார்ந்த வியாதியிலிருந்து ஒருவருக்கு பரிபூர்ண சுகமும் நலமும் கொடுக்கின்றார். நான் விரும்புகிறேன் நீ நலம் பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று ஒரு தொழு நோயாளியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, மக்களை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் சென்றது. திடீரென்று கப்பலுடைய கேப்டன் அறிவிப்பு கொடுக்கின்றார், என்னை மன்னிக்கவும், தவறுதலாக வேறொரு இடத்திற்கு வந்துவிட்டோம். இப்போது எங்கு இருக்கின்றோம்? கரையில் சேருவோமா என சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தெய்வங்களை வணங்கிக் கொள்ளுங்கள், நாம் எப்படியாவது கரை சேர வேண்டும் என்று. உடனடியாக கப்பலில் பயணித்த மக்கள் ஒவ்வொருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். தங்களுடைய தெய்வங்களை நினைத்து வேண்டிக் கொண்டார்கள், நேர்ச்சி செய்து கொண்டார்கள். நான் நலம் பெற்று கரை சென்றால் நான் அன்னதானம் கொடுக்கின்றேன், ஏழைகளுக்கு என் பணத்தை கொடுக்கின்றேன், மற்றும் என்னுடைய சொத்தையெல்லாம் நான் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விடுகிறேன் என்றெல்லாம் பலவாறு பல நிலையில தன்னுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக அவரவர்கள் நேர்ச்சியோடு வேண்டிக் கொண்டார்களாம். அந்த கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் கூறுகிறார், அதோ பாருங்கள், கடற்கரை தெரிகின்றது, நாம் கரையை அடைந்து விட்டோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். மக்கள் அத்தனை பேரும் பார்த்தார்கள், கரையை நெருங்கி கொண்டிருக்கின்றோம், ஐயோ நாம் அவசரப்பட்டு ஜெபித்து விட்டோமோ, நேர்ச்சி பண்ணி விட்டோமோ என்று வேதனைப்பட்டார்களாம். பிரியமான சகோதர சகோதரே, இந்த நாளில் நம்முடைய ஜெபமும் இந்த ஓடத்தை போல அல்லது பிரச்சனையில, சிக்கல்ல, கவலையில, கண்ணீரில் மிதக்கின்ற போதுதான் நாம் ஏதாவது நேர்ச்சி பண்ணுவது அல்லது கடவுளுக்கு இதை காணிக்கை கொடுக்கிறேன், அதை காணிக்கை கொடுக்கின்றேன் என்றெல்லாம் நாம் ஜெபிப்பது. பிரியமான சகோதர சகோதரே, அத்தனையும் தாண்டி இன்றைய நாளில் ஆண்டவர் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபிக்கின்றார். ஜெபந்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பலத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையும் அந்த அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்தது என்றால் மிகையாகாது. எவ்வளவுதான் நோயாளிகள் வந்தாலும் அல்லது எவ்வளவுதான் மக்கள் அவரை சூழ்ந்தாலும் அவர் அத்தனையும் விட்டு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் என்று இந்த நாளுடைய நற்செய்தியில நாம் பார்க்கின்றோம். எவ்வளவுதான் நாமும் பிஸியா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்கி நாம் இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும். அந்த இறைவனோடு நாம் இணைந்து நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபத்துல நாம் மூழ்கி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 10 மணியாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபமாலை அல்லது எழுகின்ற போது அல்லது உறங்குகின்ற போது, உறங்குவதற்கு முன்பாக நாம் ஏதோ ஒரு குட்டி ஜெபத்தை, நமக்கு பிடித்தமான ஜெபத்தை, மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அது இந்த ஜெபம் அந்த ஜெபம் என்பதெல்லாம் அல்ல. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு எவ்வளோ பெரிய பிஸியா இருந்தாலும் தூங்க போவதற்கு முன்பாக ஒரு 5 நிமிஷம் நாம் அந்த இறைவனோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்போதுதான் இன்றைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம், மன ரீதியான, உடல் ரீதியான, ஆன்மீக ரீதியான போராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழு நோயாளியை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று கூறுகிறார். என்னால் முடியும் என்று அவனை தொட்டு குணமாக்கிறார். ஒன்று சமூக ரீதியாக அவன் ஒதுக்கப்பட்டான்,
மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டான், உடல் ரீதியாக அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கின்றான், ஆன்மீக ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். இவை அத்தனையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கின்றார். பிரியமான சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நாமும் இந்த தொழு நோயாளியை போலதான் மன ரீதியா, உடல் ரீதியா, சமூக ரீதியா, ஆன்மீக ரீதியா நம்ம பல விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோயாளியை போல நாமும் தேடி அலைகிறோம். ஆண்டவரே, என்னை இன்று குணமாக்கும். எல்லாம் இருந்தும் ஒரு சின்ன ஒரு குறையை நான் பார்க்கிறேன். எல்லாம் இருந்தும் ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை நான் பார்க்கிறேன். எல்லாம் இருந்தும் ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். எல்லாம் இருந்தும் ஏதோ ஏதோ ஒரு வெற்றிடத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் இந்த வெற்றிடத்தை அல்லது இந்த குறைய அல்லது அந்த நிறைவற்ற வாழ்வை நீங்க நிறைவு செய்யணும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதரர்களே, இந்த தொழு நோயாளி சமூகத்துல அல்லது பார்த்தாவே தீட்டு, அவன் பாவத்தால் வந்த விளைவு, அவன் கூட்டத்திற்கு வரக்கூடாது, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்று பாலைவனத்தில் வாழ்ந்த அந்த தொழு நோயாளி ஆண்டவரே இன்று தேடி வருகிறான், ஆண்டவருடைய காலில் விழுகிறான் என்றால் அவனுடைய அந்த தேடல், அவனுடைய முயற்சி இன்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். நாமும் ஆண்டவரை தேடினோம் என்றால், நாமும் ஆண்டவரை தேடி வந்தோம் என்றால் அவர் கண்டிப்பாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இல்லை என்று சொல்லாத இறைவன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற நம்ம குடும்பத்துல ஒரு சில நபர்கள் இப்படியாக பாதிக்கப்பட்ட அல்லது பொருளாதார ரீதியா, மன ரீதியா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரையும் இணைந்து ஆண்டவரை பார்த்து நாம் ஒப்பு கொடுப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த தொழு நோயாளியை நான் விரும்புகிறேன் என்று சொன்ன தேவனே, அவன் தேடி வந்ததால், அவன் வாழ்ந்த காரணத்தினால அவனை ஆசீர்வதித்து தொட்டு குணமாக்கினேன். இந்த நாளில் நாங்களும் நிறைய சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அத்தனை என்று விடுதலை கொடுத்து நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.